ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது, சூப்பரான ஒரு பட்டு பாவாடைக்குள்ள ப்ளவுஸு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். பாருங்கள், லைனிங் பீஸ் வச்சு கோல்டன் கலர் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான லைனிங் பீஸெல்லாம் நம்ம கரெக்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். முன் துண்டு தனியாக, பின் துண்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்ச பிறகு நம்ம ஜாயின் பண்ண தொடங்கிற வேண்டியதான். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு முன் கழுத்து சாதாரண ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு மாடல் கழுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பின் கழுத்தில் இந்த லைனிங் துணியை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். இந்த கோல்டன் கலர் சில்க் துணி கொஞ்சம் கட்டி துணி தான். நிறைய ப்ளவுஸுள்ள நம்ம இந்த கோல்டன் கலர் யூஸ் பண்ணி தைக்கிறத பார்த்துருக்கோம். அதனால் நான் கழுத்துக்கு கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீட்டாக ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் லைனிங் துணியை மேலே வச்சு திருப்பி மட்டும்தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி லைட்டாக க்ராஸாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா ரவுண்டு கட்டிங்னால நம்ம நேர் துணியிலலாம் தைச்சிருக்கோம், அது கொஞ்சம் வளைஞ்சி வர்றதுக்காக லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். அடுத்தது முன் கழுத்து நம்ம தைக்கலாம். அதுக்கு முந்தி கொஞ்சம் வளைவாக நீட்டாக நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது லைனிங் துணியை இந்த மிஷின் போர்டில் வைக்கணும். அதுக்கு மேலே மெயின் பீஸ் துணியை வச்சு ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இது நம்ம இப்போ தைக்கிறது முன் கழுத்து தைக்கிறோம். பாருங்கள், அப்படி நேர ஒரு ஆஃப் ரவுண்ட் மாடலில் கொண்டு வளைச்சி தான் நம்ம தைக்கணும். தைக்கும்போது நீட்டாக ஒரே அளவுக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம தைக்கணும். அளவு மாறி மாறியெல்லாம் தைக்கக்கூடாது, ஒரே அளவில் நம்ம தைக்கணும். அடுத்தது இந்த வளைவு நமக்கு திரும்பி வர்றதுக்காக லைட்டாக ஒரு கட்டிங் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது பாருங்கள், இதுக்கு அமுக்கு தையல் போட்டும் தைக்கலாம், தையல் போடாமலாம் தைக்கலாம். நான் அமுக்கு தையல் இதுக்கு போடலை. ஏன்னா கொஞ்சம் கட்டி துணி அப்படிங்கிறதுனால இந்த லைனிங் துணி பின்பக்கம் நீட்டாக மடிஞ்சு போயிடும். அதனால நான் இப்போ கட்டி துணி தைக்கிறதுனால லைனிங் துணி சைடு அமுக்கு தையல் போடாமல் நேர ஒரு தையல் போட்டாச்சு. பாருங்கள், சாதாரண ஒரு சோடி அடிச்சிருக்கோம் இப்போ முன்கழுத்துக்கு. அடுத்தது ஏற்கனவே பின் கழுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற துணியை எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அந்த ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற துணியோட மெயின் பீஸ் துணி பக்கத்தில் இந்த முன்கழுத்து மெயின் பீஸ் தான் வரும்படியாட்டு நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ண பிறகு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த துணி நம்ம தைச்சி வச்சுருக்கிற துணியோட லைனிங் பீஸும் முன்னுண்டு லைனிங் பீஸும் ஒரே பக்கம் வரும்படியாக நீட்டாக பார்த்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது கழுத்து பக்கம் உள்ள துணி கழுத்துக்கு ஓப்பன் சைடு வரும்படியாக நீட்டாக ஜாயின் பண்ணி இப்படி திருப்பி எடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த ஜாயின் பண்ண பக்கம் தையலே தெரியாது. பாருங்கள், அந்த ஜாயின் பண்ண தையல் தும்பு எதுவுமே தெரியாமல் நம்ம இப்போ கவர் பண்ணி தைச்சி நீட்டாக எடுத்துருக்கோம். அடுத்தது இந்த பின்கழுத்துலேயும் ஒரு அடி அடித்து ஷோல்டரில் கொண்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்தது ஷோல்டரில் இருந்து ஒரு பகுதி ஷோல்டரில் இருந்து தொடங்கி நமக்கு தைக்கிறதுக்கு வாய்ப்பாக எப்படி இருக்குமோ அந்த மெத்தடில் நம்ம தைச்சிக்கிடணும். ஷோல்டரில் இருந்து தொடங்கி கழுத்து பக்கம் பின்கழுத்து பக்கம் ஒரு துண்டு கொண்டு விட்டாச்சு ஒரு பக்கத்துக்கு. பாருங்கள், இப்போ முன் கழுத்தம் பின் கழுத்தம் தைச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பாருங்கள், இப்போ தைச்சி முடித்த பிறகு நமக்கு ஓப்பன் சைடு ஏற்கனவே துணி எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த ஓப்பன் துணியை லைட்டாக மடக்கி தைச்சிக்கலாம். ஒரு பக்கம் 2 மடக்கு மடக்கணும், ஒரு பக்கம் 1 மடக்கு தான் மடக்கணும். அடுத்ததாக
இந்த ஓப்பன் சைடு வந்து ஒரு பக்கம் நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு, ஒரு பக்கம் கண்ணி கைத்தையல் போட்டு நூல் வச்சு கண்ணி தான் நம்ம வந்து தச்சு அதில் கொளுத்து மாட்டணும். பாருங்கள், இப்போ ஓப்பன் சைடு நம்ம தைச்சாச்சு. அடுத்ததாக கை ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். இந்த கழுத்துக்கு கைக்கு எல்லாமே நம்ம லேஸ் ஒர்க்கு இந்த ப்ளவுஸுக்கு கொடுக்க போகிறோம். கை பாருங்கள், ஏற்கனவே நம்ம கரை மடக்கி ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி வச்சுருக்கோம். இந்த கையை எடுத்து கரெக்டாக சென்டர் ஜாயின் பண்ணணும். இந்த கழுத்துக்கும் இந்த கைக்கும் இந்த ப்ளவுஸுக்கு லேஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறோம். பாருங்கள், பின் கழுத்து அந்த ரவுண்டு நெக்கில் இருந்து முன் கழுத்து மாடல் நெக்கு வச்சுருக்கோம். அந்த மாடல் நெக்கில் அழகாக வளைச்சி எந்த இடத்துல வளைவு வருமோ அந்த இடத்துல நீட்டாக வளைச்சி நம்ம தைக்கணும். பாருங்கள், இப்போ லேஸ் ஒர்க்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். முன் கழுத்து பக்கம் பின் கழுத்து முடிஞ்சு முன் கழுத்து பக்கம் வருது. அந்த முன் கழுத்து மாடல் நெக் வச்சுருக்கோம். அந்த சென்டர் வரும்போது ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ப்ளீட் வச்சு அதை திருப்பி எடுக்கணும் இந்த லேஸை. அடுத்ததாக முன் கழுத்து சென்டர் நம்ம வந்தாச்சு. வச்சு பாருங்கள், அந்த ஊசி அதில் கொண்டு ஸ்டாப் பண்ணி அடுத்ததாக நம்ம வந்து லைட்டாக வளைச்சி எடுத்து தைச்சிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இப்போ பின்கழுத்து முன்கழுத்து முடிஞ்சு பின்கழுத்துக்கு நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். இது சாதாரண ஒரு சிங்கிள் லேஸ் தான், கோல்டன் கலரில் வச்சுருக்கோம். அதுவும் ஒரு 1/4 இன்ச்சு தான் இந்த லேஸோட அளவு இருக்கும். பாருங்கள், ஒரு மாடலாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த லேஸ் மாடல் வச்சுருக்கோம். அடுத்தது கை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கை பகுதிக்கும் நம்ம லேஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த கை பகுதி லேஸ் வச்சு ஜாயின் பண்ண பிறகு கையோட சென்டரும் இந்த உடம்பு துணியோட சென்டரும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு நீட்டாக ஜாயின் பண்ண தொடங்கிட வேண்டியதான். பாருங்கள், கையோட சென்டர் பகுதியும் இந்த ப்ளவுஸ் துணியோட சென்டர் பகுதியும் நேர வரும்படியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாடல் ப்ளவுஸு எப்படி எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ கை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது கையோட எட்ஜில் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது மறுபக்கத்து கையையும் நம்ம சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேயே நம்ம சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணியாச்சுன்னா நீட்டாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சென்டர் கோணி வந்தாலும் நம்ம கட்டிங் மிஸ்டேக் காட்டி கொடுக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் கட் பண்ணும்போதே கரெக்டாக தான் கட் பண்ணியிருப்போம். அதனால் கரெக்டாக நம்ம சென்டர் வந்து ஜாயின் பண்ணும்போது தான் கரெக்டாக இந்த கையோட ஷேப்பே நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், 2வது கையும் நம்ம தைச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு நம்ம உடம்பு பிடிக்க வேண்டியதான். பாருங்கள், இந்த கை ஜாயின் பண்ண பகுதியில் இந்த ஆம்கோல் சைட்லேருந்து நீட்டாக ஜாயின் பண்ணிடுவோம். இந்த கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள் பகுதியில் இருக்கிற இந்த லைனிங் துணியை லைட்டாக மடக்கி தைச்சிக்கிடணும். மடக்கி தைக்கலாம், நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் லைட்டாக மடக்கி தைச்ச பிறகு தான் இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து இடுப்பு சைடு நீட்டாக நம்ம ஜாயின் பண்ணி உடம்பு பிடிக்கணும். ஃபஸ்ட்டில் ஒரு அடி அடித்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம அளவு வச்சுக்கலாம். இப்போது மறுபக்கம் நம்ம உடம்பை வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி எவ்வளவுக்கு நமக்கு உடம்பு தேவையோ அந்த அளவுக்கு அடுத்த தையலில் நம்ம பிடிச்சி தைச்சிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம தங்கமயிலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ளவுஸில் கையோட எட்ஜு ஃபஸ்ட்டு குறிக்கணும். கையோட கீழ் சுற்றளவை குறிச்சிக்கலாம். அடுத்தது கை சுற்றளவை குறிச்சிக்கலாம். அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு கையளவு நம்ம குறிக்கும்போது உடம்பளவு கரெக்டாக வந்துடும். அடுத்தது இடுப்பளவையும் மார்க் பண்ணிக்கிடலாம். இடுப்பளவை மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு கரெக்டாக தைச்சி முடிச்சிட வேண்டியதான். இந்த ப்ளவுஸில் இன்னும் ஒரு சில தையல்கள் நம்ம இன்னும் போட வேண்டியது இருக்குது. பாருங்கள், என்ன தையல்னால் இப்போ நம்ம வந்து உடம்பை பிடிச்சிட்ருக்கோம் அப்படி தானே. அடுத்ததாக
இந்த ப்ளவுஸுக்கு முன் பக்கமும் பின்பக்கமும் 2 டாட்ஸ் போடணும். முன்பக்கம் 2 டாட்டு, பின்பக்கம் 2 டாட் போடணும். இந்த 2 டாட் எப்படி போடணும்னா, நம்ம உடம்பளவு எவ்வளவுக்கு நம்ம உடம்பளவு இருக்குதோ அந்த உடம்பளவை நேர் பாதியை நம்ம மடக்கி அதில் முன்துண்டு இல்லை 2 டாட்டு, பின்துண்டில் 2 டாட்டுக்கு மார்க் பண்ணி விட்டால் போதும். நீட்டாக நம்ம சூப்பராக ஃப்ரண்டில் டாட் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குது. இந்த ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த அளவு ப்ளவுஸுக்கு கரெக்டாக நம்ம இப்போ உடம்பு பிடிச்சிருக்கோம். அடுத்ததாக இந்த டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடுப்பில் ஒரு ஒடுக்கங்கிறது வரும் பார்த்திங்களா, அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டாட் பிடிக்கிறது தொடங்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பாக தொடங்கி இந்த டாட்டோட சென்டர் பகுதி வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கணும். அடுத்தது என்ன அப்படியே ஷார்ப்பாக கொண்டு நீட்டாக எப்படி தொடங்கினமோ அதே மாதிரி கொண்டு மறுபக்கம் முடிச்சிட வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் ஷார்ப்பாக தொடங்கி இந்த டாட்டோட சென்டர் பகுதி வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அடுத்ததாக கொண்டு விட்டுற வேண்டியது. அந்த டாட்டை வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது ஒரு குழி மாதிரி பகுதி கிடைக்கும். அந்த பகுதியெல்லாம் தெரியக்கூடாது. அப்படி டாட் பிடிச்சிற மாதிரியே தெரியாத அளவுக்கு நம்ம இந்த டாட் பிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டில் நேர இருந்த அந்த தையல் இப்போ நம்ம இந்த டாட்ஸ் பிடிச்ச பிறகு அந்த இடுப்பு வந்து எவ்வளோ அழகாக வளைஞ்சு வருது அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது இந்த ப்ளவுஸோட ஓப்பன் சைடில் கரெக்டாக 2 பக்கமும் உள்ள அந்த ஓப்பன் சைடை எடுத்து வச்சு மடக்கி தைக்கிறதுக்கு ஒரு அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட எட்ஜில் அந்த இறக்கம் எவ்வளவோ அப்படிங்கிறத அளந்து பார்க்கணும். அடுத்தது இந்த ஓப்பன் துணியை கரெக்டாக 2 பக்கம் உள்ள ஓப்பனையும் எடுத்து வச்சு நீட்டாக ஒரே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு மடக்கிற வேண்டியதான். ஒரு சிங்கிள் மடக்கம், ஒரு பெரிய மடக்கம். இந்த மடக்கோட அளவு ஒரு சிங்கிள் மடக்கம், ஒரு பெரிய மடக்கம் மடக்கணும். சிங்கிள் மடக்கு ஒரு 1/4 இன்ச்சும், இந்த பெரிய மடக்கு ஒரு 1/2 இன்ச்சு வேணுமா நம்ம மடக்கி நீட்டாக ஒரு பக்கத்தில் அந்த பின்பக்கம் ஒரு பக்கம் ஓப்பன் சைட்லேருந்து மறுபக்கம் ஓப்பன் சைடு வர ஒரே அளவுக்கு நம்ம மார்க் பண்ண அளவுக்கு நீட்டாக தச்சிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட இறக்கம் நம்ம தச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு கையோட எட்ஜில் லேஸ் வச்சுருக்கோம், கழுத்தில் லேஸ் வச்சுருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட இறக்கத்துலேயும் ஒரு சிங்கிள் லேஸ் நம்ம யூஸ் பண்ணி தச்சிட வேண்டியதான். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸு ஃபுல்லுமே நம்ம தச்சு முடித்தாச்சு. தச்சு முடித்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தச்சு முடிச்சிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக இருக்குது. ஈஸியாக தைக்கிற மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எட்ஜில் நம்ம ஒரு தையல் போடணும்ல லேஸ் வச்சு, அந்த லேஸ் ஒர்க்கு நம்ம இப்போ வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு. பாருங்கள், இந்த ப்ளவுஸோட எட்ஜிலையும் ஒரு லேஸ் வந்து நம்ம வச்சுருவோம். லேஸ் வைக்கிறப்போ நம்ம வந்து நீட்டாக வைக்கணும். லேஸ் வச்சு இந்த துணியை வந்து ஃபினிஷிங் கொடுக்கும்போது இந்த துணி தச்சிருக்கிற துணி வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன இந்த லேஸ் எல்லாம் வச்சு டிசைனிங் நம்ம கொடுத்து தைச்சா இந்த துணி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தைச்சி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த அளவு ப்ளவுஸுக்கு அளவே கரெக்டாக நம்ம கொஞ்சம் லூஸும் கொஞ்சம் இறக்கமாக வச்சு நம்ம வந்து தைச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸு சூப்பரான ஒரு பிங்க் கலர் பட்டு பாவடைக்கு தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம். இந்த பட்டு பாவடை எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்னா, மேலே பெட்டிக்கோடுக்குள்ளே மேல் துண்டு போட்டு நீட்டாக ஃப்ரில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஜாயின் பண்ண துணிக்கு தான் நம்ம வந்து இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிருக்காரு. பாருங்கள், நீட்டாக ஃப்ரில் வச்சு சூப்பரான ஒரு பட்டு பாவடை தைச்சி, அந்த பட்டு பாவடையில் பிங்க் கலரில் கோல்டன் கலர் ஜருகை டிசைன் கொடுத்துருக்கு. அந்த ஜருகைக்கு
கரெக்டாக மேட்சாக நம்ம கோல்டன் கலர்லேயே ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். இந்த பட்டு பாவாடை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தங்கம் வெள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.